அன்பான அதிரா கிளிட்ஸ் நேயர்களுக்கு இனிய காலை வணக்கம். இன்றைக்கி நம்ம என்ன பண்ண போகிறோம்னா, ஒரு அருமையான பாவக்காய் தொக்கு எப்படி பண்ணலான்னு பார்க்கலாம். ஸோ இந்த பாவக்காய் தொக்கு வந்து நான் பண்ணுறது ஒரு ஃபேமிலிக்கு, ஒரு 4 பேர் இருக்கிற ஒரு ஃபேமிலிக்கு பண்ணுற மாதிரி நம்ம இன்றைக்கி செய்ய போகிறோம். ஸோ அதுக்கு நமக்கு தேவையானதுன்னா ஒரு முழு நீள பாவக்காய். அந்த பாவக்காய் வந்து நம்ம வந்து சின்ன சின்னதாக சாப் பண்ணி எடுத்துக்க போகிறோம். அதுமாதிரி நான் இங்கே பெரிய வெங்காயம் யூஸ் பண்ணியிருக்கேன். ஏன்னா இப்போ இங்கே நாங்கள் மெல்போர்னில் இருக்கனால எங்களுக்கு வந்து சின்ன வெங்காயம் அவ்வளோவா கிடைக்காது, கிடைச்சாலும் ரொம்ப காஸ்ட்லியாக இருக்கும். அதனால் நான் பெரிய வெங்காயம் யூஸ் பண்ணுறேன். ஆனால் நீங்கள் சின்ன வெங்காயம் யூஸ் பண்ணிங்கன்னா இன்னும் நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். அதுபோல் 2 தக்காளி, அப்புறம் கருவேப்பிலை, வரமிளகா, சில பேருக்கு பச்சை மிளகா பிடிக்கும், அவங்க பச்சை மிளகா போடுறனாலும் போட்டுக்கலாம். ஒரு 4 பூண்டு, அப்புறம் வந்து கொஞ்சம் புளி, ஒரு சின்ன அரை லெமன் சைஸுக்கு புளி, அப்புறம் கொஞ்சம் கசப்பு, சில பேருக்கு அந்த கசப்பு பிடிக்காது, அதுக்கு பார்க்க கொஞ்சோண்டு வெல்லம் வச்சுருக்கோம். அது போக மசாலா பொடி பார்த்திங்கன்னா கொரியாண்டர் வச்சுருக்கோம், ப்ளஸ் வந்து மிளகு வச்சுருக்கோம், மிளகு, சீரகம், கொஞ்சம் வெந்தயம், அப்புறம் தாளிக்கிறதுக்கு கடலைப்பருப்பு, உளுந்தம்பருப்பு, அப்புறம் நம்ம காஷ்மீரி சில்லி மசாலா, உப்பு. சில பேர் அந்த மணம் வரணும்னு சொல்லுவாங்க, அதுக்காக நான் கொஞ்சோண்டு வத்த குழம்பு படி வந்து யூஸ் பண்ணியிருக்கேன் அந்த இதில். ஸோ இப்போ இதை வச்சுட்டு நம்ம எப்படி வந்து ஒரு சுவையான பாவக்காய் வத்தல் பண்ணலாம் அப்படின்னு பார்க்கலாம். வாங்க நண்பர்களே. இங்கிலீஷ் நேயர்களுக்கு அன்பான வணக்கங்கள். இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோன்னா, ஒரு பாவக்காய் தொக்கு பண்ணுறது எப்படின்னு பார்க்க போகிறோம். ஸோ ஒரு ஃபுல் பாவக்காய் எடுத்து நான் பொடியாக சாப் பண்ணி வச்சுருக்கேன். நம்ம பாவக்காய் குழம்பு பண்ண போகிறதில்ல, குழம்பு பண்ணும்போது நம்ம ரவுண்டாக கட் பண்ணுவோம். நான் தொக்கு பண்ணுறங்காட்டி நல்லா பொடியாக சாப் பண்ணி வச்சுருக்கேன். அதே போல் ஒரு வெங்காயம், இங்கே எங்களுக்கு வந்து மெல்போர்னில் இருக்கங்காட்டி எங்களுக்கு சின்ன வெங்காயம் அவ்வளோவா கிடைக்காது, கிடைச்சாலும் ரொம்ப காஸ்ட்லியாக இருக்குங்காட்டி நான் ஒரு பெரிய வெங்காயத்தை எடுத்து, ரெட் ஆனியன் எடுத்து நல்லா சாப் பண்ணி வச்சுருக்கேன். அது கூட கொஞ்சம் ஒரு அரை லெமன்ஸ் அளவுக்கு புளி எடுத்து நல்லா கரைச்சி எடுத்து வச்சுருக்கேன். அதேமாரி ஒரு 2 தக்காளி எடுத்து நல்லா ஃபைன் சாப் பண்ணி வச்சுருக்கோம் அந்த இதில். ஸோ இது 4 தான் நம்ம வந்து மெயின் இன்க்ரீடியன்ஸை நம்ம வச்சு யூஸ் பண்ண போகிறோம். அது போக என்னென்ன மசாலா யூஸ் பண்ணலாம் அப்படின்னு பார்க்கலாம். ஸோ மசாலாவில் பார்த்தீங்க அப்படின்னா, இங்கே காஷ்மீரி சில்லி வச்சுருக்கோம் ஃபார் காரத்துக்கும் கலருக்கும். தாளிக்கிறதுக்கு கடுகு, உளுந்து பருப்பு, வெந்தயம் கொஞ்சம் போட்டிருக்கோம். அப்புறம் ஸ்பைசஸ் பார்த்தீங்க அப்படின்னா மஞ்சள், அப்புறம் கொரியாண்டர், அப்புறம் கொஞ்சம் வத்த குழம்பு படி, அப்புறம் உப்பு. அந்த கசப்பு போகிறதுக்கு வந்து நம்ம கொஞ்சோண்டு வெல்லம் வச்சுருக்கோம். கொஞ்சம் நல்லா காரம் ஏறத்துக்கோசரம் இஞ்சியும் மிளகையும் சேர்த்து நுணுக்கி வச்சுருக்கோம். அது போக பூண்டு, கொஞ்சம் ஒரு 4-5 பூண்டு பல் எடுத்து நல்லா ஃபைன் சாப் பண்ணி வச்சுருக்கோம். ஏன்னா நம்ம போட்டது வதக்கும் போது அது அப்படியே கரைஞ்சிடும். கருவேப்பிலை, அப்புறம் அந்த டெக்ஸ்சருக்கோசரம் கொஞ்சம் வரமிளகா. சில பேர் பச்சை மிளகா போடுவாங்க, பச்சை மிளகா கூட போட்டு தாளிக்கலாம். ஸோ இதுதான் வந்து நம்ம மசாலா ஐட்டம்ஸ் நம்ம யூஸ் பண்ண போகிறோம் இதுக்காக. ப்ளஸ் இந்த 4 மெயின் இன்க்ரீடியன்ஸை நம்ம பார்க்க போகிறோம். இப்போ நம்ம பண்ணுறதுக்கு முன்னாடி என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா, இந்த பாவக்காயில் கொஞ்சம் கசப்பெல்லாம் இருக்கும். ஸோ அந்த கசப்பெல்லாம் போகிறதுக்கோசரம் நம்ம ஒரு 2-2.5 டீஸ்பூன் ஸ்பூன் எண்ணெய் விட்டு அந்த பாவக்காயை வந்து நல்லா வறுத்து எடுத்துருவோம். ஸோ அந்த வறுத்து எடுக்கும்போது அந்த ஆயிலில் கொஞ்சம் ஃப்ரை ஆகும். ஃப்ரை ஆகும்போது என்னென்னா, அந்த கசப்பு தன்மை, அந்த நல்லா ஃப்ரை ஆகிற டேஸ்ட் கொஞ்சம் நல்லா கிடைக்கும் இந்த இதில். ஸோ அதனால் ப்ரொசீஜர் ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி தனியாக பாவக்காயை வந்து நல்லா கொஞ்சம் வதக்கி எடுத்து வெளியே வச்சிட்டிங்க அப்படின்னா கொஞ்சம் நல்லா நீட்டாக இருக்கும் அதில். ஸோ நான் வந்து இது வந்து ஒரு 4 பேர்த்துக்கு தேவையான ஒரு ஃபுல் பெரிய பாவக்காய் எடுத்து நல்லா ஃபைன் சாப் பண்ணி வச்சுருக்கோம். ஸோ இப்போ இதை போட்டு அந்த எண்ணெயில் போட்டு கொஞ்சம் வறுத்து எடுக்க போகிறோம். ஒரு 5 மினிட்ஸ் நல்லா ஃப்ரை ஆகட்டும். ஒரு 5 மினிட்ஸ் கழித்து பார்த்தீங்கன்னா நல்லா பாவக்காயெல்லாம் நல்லா எண்ணெயில் ஃப்ரை ஆகி நல்லா ஒரு சுருங்கி இருந்திருக்கும். இதை வந்து நம்ம ஒரு பவுலில் வந்து திருப்பி வந்து மாற்றிக்கலாம். இந்த ஃப்ரை ஆனதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா உங்களுக்கு பாவக்காய் இந்த அளவுக்கு கொஞ்சம் சுருங்கி நல்லா வந்துடும். ஸோ இதை எடுத்து தனியாக வச்சுக்கோங்க. இதை கடைசியில் நம்ம அது கூட ஆட் பண்ணிக்கலாம். அதில் இப்போ நம்ம வெங்காயம் தக்காளியெல்லாம் தாளித்து விட்டுடலாம். ஸோ அதுக்கு என்ன பண்ணுறோன்னா, ஜஸ்ட் ஒரு 3 ஸ்பூன் ஆயில் விட்டுக்கோங்க. எண்ணெய் லைட்டாக சூடானதுக்கப்புறம் நம்ம கடுகு, கடலைப்பருப்பு, உளுந்து பருப்பு போட்டுக்கலாம். போட்டு லைட்டாக பொரிஞ்சு வந்துருக்கோம்.
அதுக்கப்புறம் நம்ம அந்த வரமிளகா ஒரு 3 வரமிளகா கட் பண்ணி வச்சுருக்கோம், அதையும் போட்டு ஆட் பண்ணிக்கலாம். கருவேப்பிலை மேட் பண்ணி கருவேப்பிலை, வெந்தயம் ஒரு கொஞ்சம் கம்மியாகவே போட்டுக்கோங்க, கொஞ்சம் கசப்பு இருக்கும், அதனால் வெந்தயம் கொஞ்சம் போட்டுக்கோங்க. அதுக்கப்புறம் பூண்டு ஒரு 4 பூண்டு நம்ம கொஞ்சம் நல்லா ஃபைன் சாப் பண்ணி வச்சுருக்கோம். ஸோ அந்த 4 பூண்டை சேர்த்துக்கலாம். இது போட்டு நீங்கள் பண்ணும்போது உங்களுக்கு நல்ல ஒரு ஃப்ளேவர் மனம் வந்து நல்லா கிடைக்கும். ஸோ இதுக்கப்புறம் நம்ம என்ன சேர்க்க போகிறோம்னா, நம்ம அந்த மிளகையும் சீரகத்தையும் அரைச்சி வச்சுருக்கோம். ஸோ இதை வந்து நம்ம சேர்க்க போகிறோம். ஏன்னா சீரகம் முதல்ல சேர்க்கலைன்னா சீரகம் கொஞ்சம் எண்ணெயில் போட்டிங்கன்னா சீக்கிரம் கருகிடும். அதனால் கொஞ்சம் நான் இதெல்லாம் ஃப்ரை ஆனதுக்கப்புறம் நான் இப்போ ஆட் பண்ணுறேன். அவ்வளோதான், இது கொஞ்சம் வந்து முடிஞ்சிச்சு. இதுக்கப்புறம் என்ன பண்ணுறோன்னா, நம்ம ஒரு வெங்காயம், நான் வந்து ரெட் ஆனியன் எடுத்திருக்கேன். ஆனால் வந்து ப்ரிஃபரபிள் வந்து சின்ன வெங்காயம் போட்டிங்கன்னா இன்னும் நல்லா டேஸ்ட் ரொம்ப நல்லா கொடுக்கும். அதனால் நான் இப்போ ரெட் ஆனியன் நல்லா ஃபைன் சாப்ட் ஆனியன் போட்டிருக்கேன். ஏன்னா நம்ம தொக்கா பண்ண போகிறோம். ஸோ தொக்கா பண்ணும்போது நம்ம கொஞ்சம் தண்ணி எதுவும் அதிகமாக ஊற்ற மாட்டோம். ஸோ இந்த மாதிரி ஒரு ஃப்ரை கண்டிஷனில், ஒரு கிரேவிக்கும் ஃப்ரைக்கும் இல்லாத ஒரு மீடியம் கண்டிஷனில் தான் கொண்டு போக போகிறோம். ஸோ அதனால் வெங்காயம் வந்து கொஞ்சம் நல்லா போட்டுட்டு அந்த கோல்டன் கலர் வர வரைக்கும் நம்ம வெயிட் பண்ணுவோம். ஆனியன் நல்லா ஓரளவுக்கு கோல்டன் ப்ரௌன்ஸில் வந்துருச்சு. ஸோ இப்போ என்ன பண்ண போகிறோம்னா, 2 தக்காளி நம்ம சாப் பண்ணி வச்சுருக்கோம் இல்லையா, அந்த 2 தக்காளியை வந்து நம்ம ஆட் பண்ணிக்கலாம். தக்காளி கொஞ்சம் குயிக்காக வேகிறதுக்கோசரம் என்ன பண்ணுறோன்னா, நம்ம அந்த உப்பு ஒரு 1.5 டீஸ்பூன் உப்பு எடுத்து வச்சுருக்கோம். ஸோ அந்த உப்பை கொஞ்சம் வந்து அப்படியே சேர்த்துக்கலாம். ஸோ அந்த தக்காளி கொஞ்சம் குயிக்காக வந்து நம்மளுக்கு வெந்து வந்துடும். இந்த தக்காளி ஓரளவுக்கு நல்லா ஃப்ரை ஆகிடுச்சு. ஆன உடனே நம்ம என்ன பண்ணோம்னா, நம்ம ஏற்கனவே ஃப்ரை பண்ணி வச்சுருக்கோம் இல்லையா, அந்த பாவக்காய் வந்து நம்ம இது கூட தக்காளி கூட அப்படியே ஃபுல்லாக சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு ஒரு நல்ல ஒரு கரெக்டு எல்லா தக்காளி வெங்காயம் எல்லாம் மிக்ஸ் ஆகிற மாதிரி ஒரு நல்ல ஒரு கரெக்ட் கரட்டி வச்சுருவோம். கரட்டிட்டு ஒரு ஜஸ்ட் ஒரு 2 மினிட்ஸ் மட்டும் வெயிட் பண்ணுங்கள். இப்போ நம்ம இது கூட மசாலாஸ்லாம் கொஞ்சம் சேர்த்துக்கலாம். நம்ம என்ன பண்ணுறோம்னா, காஷ்மீரி சில்லி வச்சுருக்கோம் இல்லையா, அந்த காஷ்மீரி சில்லி வந்து கொஞ்சம் அது கூட போய் சேர்த்துக்கலாம். அதுக்கப்புறம் நம்ம எடுத்து வச்சுருக்கிற மஞ்சள் பொடி, கொரியாண்டர் பொடி, அந்த வத்தக்குழம்பு மசாலா அது கொஞ்சம் அப்படியே சேர்த்துக்கலாம். நான் தண்ணி எதுவும் ஊற்றல நண்பர்களே, ஏன்னா அது தண்ணி நம்ம புளி தண்ணி வச்சுருக்கோம். அதனால் நான் தண்ணி எதுவும் ஊற்றாமல் முடிஞ்ச அளவுக்கு ட்ரையாக பண்ண ட்ரை பண்ணுறேன். ஸோ அது நம்ம கொரியாண்டரையும் வத்தக்குழம்பு மசாலையும் நம்ம ஆட் பண்ணிக்கலாம். ஆட் பண்ணி நல்லா ஒரு 30 செகண்ட்ஸ் டு 1 மினிட் மட்டும் அதை விடுங்க. அந்த கொஞ்சம் பச்சை வாசம் போகட்டும், அந்த மசாலோட வாசம் போகட்டும். போனதுக்கப்புறம் நம்ம அந்த புளி தண்ணியை இறக்கி ஊற்றி கொஞ்சம் நேரம் வேக விட்டுறலாம். இப்போது நம்ம கரைச்சி வச்சுருக்கோம், ஆல்ரெடி புளி தண்ணி கரைச்சி வச்சுருக்கோம், ஒரு அரை லெமன் அளவுக்கு கரைச்சி வச்சுருக்கோம். ஸோ அந்த புளி தண்ணியை வந்து நம்ம இதில் ஆட் பண்ணிக்கலாம். இது ஆல்ரெடி நம்ம நல்லா ஃப்ரை பண்ணிட்டோம். அந்த பாவக்காய் ஆல்ரெடி நல்லா வெந்த கண்டிஷன் தான் இருக்குது. தக்காளியும் நல்லா பச்சை வாசம்லாம் போயிடுச்சு. இந்த மசாலாலாம் கொஞ்சம் போயிட்டு அந்த புளியினோட பச்சை வாசம் போகிற அளவுக்கு ஒரு 2 to 3 மினிட்ஸ் மட்டும் நம்ம இதை கொஞ்சம் கொதிக்க விடுவோம். கிட்டத்தட்ட எல்லாம் வெந்துருச்சு நண்பர்களே. கொஞ்சம் கசப்பு போகிறதுக்கோசரம் அந்த நம்ம இறக்கிறதுக்கு ஒரு 2 மினிட்ஸ்க்கு முன்னாடி மட்டும் இந்த கொஞ்சம் வெல்லம் இருக்கு இல்லையா, நம்ம வெல்லத்தை சேர்த்துக்கலாம். நீங்கள் பாருங்கள், ரொம்ப கசப்பாக இருந்துச்சுன்னா கொஞ்சம் வெல்லம் எக்ஸ்ட்ரா ஆட் பண்ணிக்கோங்க. இல்லை கசப்பு கரெக்டாக நார்மலாக இருக்குது
அது வந்து இந்த பாவக்காயை பொறுத்து ஒரு பாவக்காய் ஒரு மாதிரி கசக்கும், கொஞ்சம் ஓரளவுக்கு நார்மலாக இருக்கும். ஸோ அதுக்கு தகுந்த மாதிரி நீங்கள் போட்டுட்டு ஒரு 2 மினிட்ஸ் கழித்து நம்ம இதை இறக்கிற வேண்டியது தான். அவ்வளோதான் நண்பர்களே, நமக்கு சூடான நல்ல சுவையான பாவக்காய் தொக்கு ரெடி. இந்த பாவக்காய் தொக்கு வந்து நம்ம வந்து சாதத்துக்கு வச்சு சாப்பிட்லாம், சப்பாத்தி, தோசை எதுக்கு வேணால் நம்ம வச்சு சாப்பிட்லாம். நீங்களும் இதே மாதிரி ட்ரை பண்ணி என்ஜாய் பண்ணி சாப்பிடுங்க. அது ரெகுலர்ஸ்க்கு சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்பயே கூட அந்த பெல் ஐக்கானையும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. நன்றி, வணக்கம்.